ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படத்தினுடைய ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டான ஒரு ரிவ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எந்த விதமான ஸ்பாய்லர்ஸும் இருக்க போகிறதுல, ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததுமே பேசிக் அவுட்லைன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இந்த படத்தினுடைய ஒரு பேசிக் அவுட்லைன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ பேசிக் அவுட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏவா அப்படின்ற ஒரு சூப்பர் நேச்சுரல் பீங்கை வழிபடக்கூடிய நாவிஸ் ஒரு பக்கம், அண்ட் அதுக்கு எகெயின்ஸ்ட் அவங்க வந்து எங்களை காப்பாற்ற நேரத்தில் காப்பாற்றலை, ஸோ அதனால் நாங்கள் அதுக்கு எகெயின்ஸ்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபயர் கிளான்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க. அண்ட் சம்மந்தமே இல்லாமல் படத்தில் எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோன்னே தெரியாமல் விண்டு கிளான்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியுமான்னு தெரில. அது ஒரு பக்கம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மனுஷங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. மனுஷங்க டீம் அது ஒரு பக்கம் இருக்க, அதை நம்ம ஜேக் சலி அவங்க ஃபேமிலியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவிஸ் குரூப் உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்களை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கதை நகரும். அண்டு இந்த பேஸ் பண்ணி பார்த்தா கதை நகரம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மனுஷங்க அப்படின்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வில்லனைஸாக வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஸ்பைடர் அப்படின்ற ஒரு பையன் வந்து தேவையான அந்த ஸ்பைடர்ன்ற அந்த பையன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனால் வந்து இந்த அவன் ஒரு ஹியூமன் பீங் தான். அவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் பீங் அப்படின்ற அந்த ஒரு தருவாயில் ஹியூமனாக இருந்துக்கிட்டே வந்து பேண்டோரா வேர்ல்டில் போய் அவரால் மூச்சு விட முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதனால் எப்படி அவன் மூச்சு விடான்றதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மனுஷங்களையுமே வந்து இப்போதைக்கு இந்த பேண்டோராக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அவங்கள அங்கே வாழ வைக்கணுன்ற மாதிரி மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. நம்ம ஜேக் சாலி வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்க எர்த் அழிச்ச மாதிரி, எர்த்தில் இருக்கிற அந்த நேச்சர் அழிச்ச மாதிரி பேண்டோராவோட நேச்சரையுமே வந்து கன்ஃபார்ம் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால அதை தடுக்கிறதுக்காக இந்த நாவிஸும் ஜேக் சாலியோட ஃபேமிலியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு ஃபைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டைத்தில் இந்த ஃபயர் கிளான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த மனுஷங்க டீம் கூட ஒன்றா ஜாயின் ஆகிடுவாங்க. யாருனால அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கர்னல்னால. ஸோ அவர்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டீமே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி நாவிஸ் எதிர்த்து இப்போதைக்கு இவங்க ஃபைட் பண்ண போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபைட்டில் ஜெயிச்சது யார், இந்த ஒரு பெரிய போர் பிரளயமாக நடக்கும். ஸோ அந்த போரில் வந்து ஜெயிச்சது யார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மீதிக்கதை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன். அண்ட் இப்போ வந்து இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, பாசிட்டிவ்ஸான டெக்னிக்கல் சைடு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னு சொல்லி ஆகணும். ஏன்னா விசுவலாக வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து விஷுவல் ப்ரெசன்டேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே விஎஃப்எக்ஸ் ஒன்று பிசுறு தட்டாமல் படத்தில் வர முக்கால்வாசி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிஜி கேரக்டர்ஸ் தான். பட் ஆனால் அது ஒரு சிஜி மாதிரின்னு ஒரு ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காது. ஸோ அந்தளவுக்கு விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெசன்டேஷன் பக்காவாக இருக்கணுன்றதில் பார்த்து செலவு பண்ணி தரமான ஒரு விஷுவல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ல்டு அவங்க காமிக்கப்பட்ட வேர்ல்டு, அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட வேர்ல்டு எல்லாமே வந்து ஒரு தரமான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்குள்ளே ஒரு நல்ல இது பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் டெக்னிக்கல் சைடு இந்த படத்தில் எந்த விதமான அடியுமே வாங்காது. விஷுவல் ப்ரெசன்டேஷன் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதையுமே தாண்டி இந்த ஏவாவோட பேசியுமே காமிச்சிருப்பாங்க. அந்த ஏவாவை வச்சு அவங்களோட அந்த சூப்பர் நேச்சுரல் மேஜிக் வச்சு இப்படி அந்த ஸ்பைடருக்கு அந்த ஹியூமன் அவனுக்கு வந்து இப்படி பேண்டோரில் மூச்சு விட்டா அப்படின்றதெல்லாம் நல்லா டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமிச்சப்பட்ட வேர்ல்டு அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். ரொம்ப பக்காவாக பண்ணியிருப்பாங்க. எண்டிங் சீன் ஃபைனல் பேட்டில் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா போகும். ஸோ அந்த 45 மினிட்ஸ் ஆஃப் ஃபைனல் பேட்டில் சீக்வன்ஸை ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ செம்ம ஃபாஸ்ட் பேஸ்டாக வந்து டைம் போகிறதே தெரியாமல் லாஸ்ட்டு 45 மினிட்ஸ் சும்மா டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஆக்ஷன் சீன் லாஸ்ட்டு 45 மினிட்ஸில் சும்மா தெரிய வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஆக்ஷன் சீன் வர ஒரு ஆக்ஷன் சீனுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக தான் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக வந்து ஃபைனல் பேட்டில் 45 மினிட்ஸ் வேறு லெவல் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ். இதுக்கு மேலே எனக்கு வேறு எந்த பாசிட்டிவ்ஸ் இந்த படத்தில் தெரில. அண்ட் இந்த படத்தினுடைய நெகட்டிவ்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, படத்தோட மெயின் நெகட்டிவே வந்து பார்த்திங்கன்னா படமே ஃபுல்லாக ஸ்லோ பேஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா போகும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 hours and 20 minutes வரைக்கும் பார்த்திங்கன்னா படம் போகும். ஸோ அந்த இன்டர்வெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம் பக்கம் படம் போகும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹோல் படமே வந்து ரொம்பவே ஸ்லோ பேஸ்டாக ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே டீப் எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டு ஓவராக டைம் எடுத்துகிட்டு ஸ்டோரியை சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப டைம் எடுத்துகிட்டு ரொம்பவே ஸ்லோ பேஸ்டாக படம் ஃபுல்லாகவே வந்து அப்படி தான் போகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட்டு 45 மினிட்ஸ் என்ன தான் ஃபாஸ்ட் பேஸ்டாக போனாலுமே கூட இந்த ஹோல் மூவி இந்த ஒட்டுமொத்த படமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோ பேஸ்டாக என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்லோ பேஸ்டாக தான் வந்து போகும். சொன்னதே திரும்பி சொல்லியிருப்பாங்க. 1 and 2 அவதார் 1 and 2 பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பார்த்ததே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் இந்த படத்தில் அதில் பார்த்ததை வந்து திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அதில் சொன்ன கதைகளை அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணி புரிய வைக்கிறேன்ற பேரில் போட்டார் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் ஸ்க்ரீன் டைமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ப்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே டைம் எடுத்து சொன்ன மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ரொம்ப போர் அடிக்குங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். அந்த ஃபைட் சீன் ஒன்று பாருங்கள், ஆக்ஷன் சீனே ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் போர் அடிக்குன்னா பார்த்துக்கங்க. ஸோ அந்தளவுக்கு டைம் எடுத்து
எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி ரொம்ப டைம் எடுத்து ஒரு ஸ்லோ பேஸ்டான ஒரு படத்தை வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்றத சொல்லி ஆகணும். ரொம்பவே போர் அடிக்கும். லாஸ்ட்டு 45 மினிட்ஸை தவிர்த்து நீங்கள் ஹோல் படமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே போர் அடிச்சு என்னடா ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். ரொம்பவே ஸ்லோவாக போகும். அப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னா பெரிய லெவலில் கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தெரில. ஸோ ஃபயர் கிளான் ஒரு இது காமிச்சாங்க. பட் அந்த கேரக்டர்ஸ்க்கு உண்டான பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. விண்டு கிளான் எதுக்கு வந்தாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரில. அண்ட் அந்த மனுஷங்க டீமையும் அந்த ஜேக் சலியோட ஃபேமிலி அவங்கள மட்டும்தான் நல்லா திருப்பி காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஜேக் சலி ஃபேமிலியிலுமே ஜேக் சலிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அண்டு நெய்தீரியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அண்டு ஸ்பைடர் இவங்க 3 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸே அதிகமாக இருந்துச்சு. நோவாக்கு ஸ்ரேயா எதுக்கு திரும்ப அதே காமிச்சாங்கன்ற மாதிரி அதுவுமே கொஞ்சம் இரிட்டேஷனலான ஒரு ஃபீலை தான் வந்து நான் கொடுக்கும். ஸோ மற்றபடி வேறு எந்த கேரக்டர்ஸ்க்கும் பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அண்ட் அந்த கடைசியில் அந்த ஏவாவை வச்சு அந்த பண்ண பிளே அது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தவிர்த்து மற்றபடி கேரக்டருக்கு அவங்க நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன் டைம் கொடுக்கலனாலுமே கூட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்க்ரீன் டைம் ரொம்ப பெருசாக வாங்கின ஒரு இதுதான். ஸோ ஒரு 3.5 மணி நேரம் படமாக இல்லாமல் ஒரு 2.5 மணி நேரம் படமாக கூட சுருக்கியிருக்கலாம். ஸோ ரொம்பவே ஜவ்வாக இழுத்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கண்டிப்பாக கொடுத்துச்சு. ஃபைனலாக இந்த படத்தினுடைய ரேட்டிங்ஸ் பக்கம் வந்துடுவோம். ஸோ இந்த படத்தோட பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில படங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கே ரொம்ப ஒர்த் அப்படின்ற ஒரு ஃபீலை பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம். இந்த இன்னும் இத்தனை லேகாக இருந்துச்சு ரொம்ப போர்டுன்னு சொன்னாலுமே கூட அந்த விஷுவல் சீன்ஸ் அந்த வச்சே வந்து பார்த்திங்கன்னா படத்தை ஒப்பித்திருக்காங்க. ஸோ அந்த விஷுவல்ஸ்க்காகவே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இந்த படத்தை எல்லாருமே போய் பார்க்கலாம். ஒவ்வொரு விஷுவல் சீன்ஸுமே இந்த மாதிரி ஸ்டன்னிங்காக ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இது விஎஃப்எக்ஸ் அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. உண்மையிலேயே இந்த மாதிரி கூப்பிட்டு நடிக்க வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்கலாக விஷுவலாக ஸ்டன்னிங்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த விஷுவல்ஸ்க்காகவே கண்டிப்பாக எல்லாமே போய் படம் பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஸோ என்னோடய ரேட்டிங்ஸ் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டாருக்கு நான் இந்த படத்துக்கு ஒரு 3.2 கொடுப்பேன். ஸோ பட் என்ன 3.2 கம்மியான ரேட்டிங்ஸ் கொடுத்தாலுமே கூட ஒரு ரீவாட்சுக்கும் நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.